கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டூ வே சுவிட்ச் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது கனெக்ஷன் பண்ணுறதுக்கு 2 டூ வே சுவிட்சு, ஒரு 2 பிட்டு வயர் தேவை. எப்படி பண்ண போகிறோம், ஹோல்டர் ஒன்று தேவை. எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டூ வே சுவிட்சுக்கு வந்து 3 பின் இருக்கும். ஒரு சுவிட்சில் 3 பின், அடுத்த சுவிட்சில் 3 பின் இருக்கும். கனெக்ஷன் பண்ணுறது எப்படின்னா, ஒரு சுவிட்சில் வந்து லெஃப்ட் சைடு உள்ள சுவிட்சில் வந்து கீழேயும், ரைட் சைடு உள்ள சுவிட்சில் வந்து மேலேயும் கொடுக்கணும். இது ஒரு மெத்தடாக பண்ணுறது. இன்னொரு மெத்தட் எப்படின்ற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த வயர் எப்படி கொடுக்கணும்னா, லெஃப்ட் சைடு சுவிட்சில் வந்து மேலேயும், ரைட் சைடு சுவிட்சில் கீழேயும் கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா வயரிங் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து சப்ளை வயர் கொடுக்கணும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு சுவிட்சில் வந்து மேலே கொடுத்துட்டு, ரைட் சைடு சுவிட்சில் வந்து கீழே கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ 2 வயரையும் லிங்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சப்ளை வயர் கொடுக்க போகிறோம். சப்ளை வயர் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஹோல்டர்லேருந்து ஒரு வயர் வரும். அந்த வயர் எடுத்து நம்ம ரைட் சைடில் உள்ள பின்னையாவது, லெஃப்ட் சைடில் உள்ள சென்ட்ரு பின்னையாவது நம்ம கொடுக்க போகிறோம். அதே போல் இந்த வயர் எடுத்து சென்ட்ரு பின்னில் வச்சு நம்ம கொடுக்கணும். சென்ட்ரு பின் பாயிண்ட்லேருந்து ஒரு வயரை கொடுத்துரும், இன்னொரு வயரை சும்மா விட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து சப்ளை வயரு, அந்த ரெட்டு வயரை வந்து எடுத்து இதான் டேப் அடிச்சிருக்க வயர் வந்து ஃபேஸ் வயரு. இந்த ஃபேஸ் வயர் எடுத்து லெஃப்ட் சைடு உள்ள சுவிட்சில் வந்து சென்ட்ரு பின்னில் வந்து கொடுத்துடணும். கொடுத்தாச்சுன்னா சுவிட்சு கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, இன்னொரு அந்த டேப் அடித்த வயர் வந்து சப்ளைக்கு போகிற வயரு. இப்போ ஹோல்ட்ரு வந்து இன்னொரு வயர் வந்து எம்டியாக இருக்கும். இன்னொரு பிட்டு வயர் எடுத்து அந்த ஹோல்டரில் முடுக்கி அந்த வயரை வந்து நியூட்ரலாக எடுத்துக்க போகிறோம் நம்ம. இப்போ 2 வயரும் போயிடுச்சு. இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சப்ளையை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த கனெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து அந்த டூ வே சுவிட்சை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு லைட்டையோ ஒரு ஃபேனையோ வந்து நம்ம வந்து 2 பக்கம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடு பண்ணுவோம். நம்ம வந்து பெட்டுக்கிட்ட வந்து ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க, அப்புறம் தள்ளி ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த 2 கண்ட்ரோலையும் வந்து ஒரே சுவிட்சில் வந்து ஒரு லைட்டு ஒரு ஃபேனையும் வந்து ஒரே ஃபேனையும் ஒரே லைட்டையும் 2 பக்கம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக டூ வே சுவிட்சு யூஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து பொதுவாக 3 பின் இருக்கும். நம்ம நார்மல் சுவிட்சில் 2 பின் இருக்கும், டூ வே சுவிட்சில் வந்து 3 பின் இருக்கும். இப்படி தான் பண்ணுறது. டூ வே சுவிட்ச் 2 சுவிட்சுமே வந்து ஆன் பொசிஷனில் இருந்துச்சுன்னா லைட் ஆஃபில் இருக்கும். அதே இது வந்து ஒரு சுவிட்ச் ஆன்லேயோ இன்னொரு சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 சைடும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.